Hello friends, welcome to Kovai Cousins. இன்னைக்கு நாம அவலும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா எங்க சேனலுக்குள்ள போய்ட்டு சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேல இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இதை நல்லா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு துருவ முடியலன்னா நீங்கள் ஸ்மாஷ் கூட பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 1/3 கப் அளவுக்கு அவுல் எடுத்துட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை நம்ம துருவி வச்சிருக்கிற இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/3 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், 1/3 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு உப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு, கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அவுல் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் நல்லா இது பிசைஞ்சு எடுக்கும்போது இதோட டெக்ஸ்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கனாலே இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். இப்போது இது நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது நல்லா ஒரு கட்லெட் ஷேப்புக்கு இது கிடைச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூடவே ஒரு முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்காது, நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கூடவே கொஞ்சமாக உப்பும் பெப்பர் தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ், உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா பிரெட் இருந்தால் கூட போதுங்க. அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி துருவும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை முட்டையில் இல்லைன்னா ஸ்லரியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் கிரம்ஸில் ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை, ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணிக்கலாம். நான் இங்கே டீப் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கேஸ் ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் சரியாக வேகாமல் போயிடுங்க. அதனால் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்க மாதிரி பார்த்துட்டு இது பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இருக்கிற நுரை நல்லா அடங்கி கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட அவல் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸுங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.